அரிசியை விட பெஸ்ட். தாய்ப்பாலுக்கு அப்புறம் இந்த உணவுதான். மருத்துவர் சிவராமன் என்ன கூறுகிறார் பார்ப்போம். குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு பிறகு ஒரு சிறந்த உணவு என்றால் அது கேழ்வரகுதான். இது அரிசியை விட சிறந்தது என்று கூறுகிறார் டாக்டர் சிவராமன். இதை குழந்தைகளுக்கு எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம். கேழ்வரகை ராகி என்று கூறுவார்கள். ராகியில் கால்சியம், இரும்பு மற்றும் நார்ச்சத்து போன்ற முக்கியமான தாதுக்கள் அதிகம் உள்ளது. இது உங்கள் விலைமதிப்பற்ற குழந்தைக்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்தை வழங்கும் சிறந்த குழந்தை உணவாக அமைகிறது. ராகி எளிதில் ஜீரணமாகும் மற்றும் உங்கள் குழந்தையின் பசியை அதிகரிக்க உதவும். ஆரோக்கியமான வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அவர்கள் பெறுவதை இது உறுதி செய்கிறது. வலுவான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு கால்சியம் அவசியம், குறிப்பாக வளரும் ஆண்டுகளில். ராகியில் கால்சியம் அதிகம் உள்ளது. இது குழந்தைகளின் நல்ல எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. ராகியில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. இது குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது. இது ஆரோக்கியமான இரத்த உருவாக்கத்திற்கு தேவையான அளவு இரும்பு சத்தை வழங்குகிறது. உங்கள் குறுநடை போடும் குழந்தை ஆரோக்கியமான எடையை பெற விரும்பினால் ராகி ஒரு அற்புதமான தேர்வாகும். அதன் சிறந்த ஊட்டச்சத்து உள்ளடக்கம் மற்றும் நல்ல கொழுப்புகள் உங்கள் குழந்தை வளர உதவுகிறது. ராகி கஞ்சி ஒரு உன்னதமான மற்றும் சத்தான செயல்முறையாகும். இது உங்கள் குழந்தையின் உணவில் திடப்பொருட்களை அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்றது. உங்கள் குழந்தைக்கு ராகி கஞ்சி தயாரிப்பதற்கான எளிய படிப்படியான செய்முறை பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்து 1 கப் தண்ணீர் அல்லது பாலுடன் கலக்கவும். கட்டிகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்த நன்கு கிளறவும். கலவையை கஞ்சி போன்ற நிலைத்தன்மைக்கு கெட்டியாகும் வரை குறைந்த வெப்பத்தில் சமைக்கவும். உங்கள் குழந்தைக்கு உணவளிக்கும் முன் அதை குளிர்விக்க அனுமதிக்கவும்.